இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. மேடம், கௌதம் சார் திருக்குமரனை முடிக்க சொல்லிட்டாரு. எப்படி இருக்கீங்க? இருக்க. கௌதம், ஏன் இப்படி பேசுறீங்க? திருவை இப்ப கொல்ல வேண்டாம்னு நான் சொன்னதால நீங்க அப்செட்டா இருக்கீங்களா? என்ன பேசுற கவிதா? இருக்காதா? உனக்கு எல்லாமே தெரியும். இத்தனை வருஷம் என் மனசுல நெருப்பா எரிஞ்சுக்கிட்டு இருக்கிற கோபம் உனக்கு தெரியும்ல. என் குடும்பம் அழிஞ்சது அந்த தீரோட அப்பானாலதான். என்னோட குடும்பமும் அதுதான். எப்ப என்ன உங்களுக்குன்னு பேசி முடிச்சாங்களோ அப்பவே உங்க குடும்பம் என் குடும்பம் ஆயிருச்சு கௌதம். அதனாலதான் இத்தனை வருஷம் நீங்க என் கழுத்துல கட்டின தாலிய யாருக்கும் தெரியாம மறைச்சிட்டு இங்க எங்க அண்ணன் குடும்பத்துல இருந்துட்டே அவங்களோட எல்லா சொத்தையும் நம்ம பேருக்கு கொண்டு வரதுக்கு தான் நான் போராடிட்டு இருக்கேன். இந்த நிமிஷம் திரு என்ன முழுசா நம்புறான். அந்த நம்பிக்கை தான் என்னோட ட்ரம்ப் கார்டு. அதை வச்சுதான் அடுத்த பிளானை எக்ஸிக்யூட் பண்ண பிளான் பண்ணிருக்கேன். அதுக்கப்புறம் உங்க பழி வாங்குற படலத்தை வச்சுக்கோங்க. நான் எதுவுமே கேட்க போறது இல்ல. உங்க அக்கா காஞ்சனா அவங்க பொண்ணை கூட்டிட்டு போய் சமாதானப்படுத்தி வேற யாருக்காவது கல்யாணம் பண்ணி வைக்க பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் அந்த வீட்டுல நமக்கு பெருசா தொலை கொடுக்கறவங்க யாரும் இல்ல. இல்ல கௌதம், ஒருத்தன் இருக்கான். யாரு? அந்த காவேரியோட ஹஸ்பண்ட் தினேஷ். அவன் லேசுப்பட்டவன் இல்ல. உண்மையை சொல்லணும்னா அவன் உங்களை விட பெரிய கேடி. நீ இப்போ ஊன்னு சொல்லு, எல்லாருக்கும் முன்னாடி அவனை போட்டுடலாம். ஜெயிலுக்குள்ள போனதுக்கு அப்புறம் எனக்கு நிறைய கான்டாக்ட்ஸ் இருக்கு. இல்ல கௌதம், இப்ப நாம அவசரப்பட்டு எது பண்ணாலும் அது நமக்கு ரிஸ்க் தான். நம்ம நிதானமா யோசிச்சு கரெக்டான டைம்க்கு பிளான் பண்ணி காரியத்தை காதம் வச்ச மாதிரி யாருக்கும் தெரியாம முடிக்கணும். நான் ஒவ்வொன்னா பிளான் பண்ணிருக்கேன். முதல்ல நீங்க என் ஆபீஸ்க்குள்ள ஒரு ஸ்டாஃபா வரணும். அத நான் திரு மூலமாவே பண்றேன். கவிதா, நீ எங்க இருக்க? என்ன விஷயம்க்கா? அம்மா வீட்டுக்கு வந்திருந்தாங்கடி. எங்க எல்லாரையும் வீட்ல நடக்கிற காரடையா நோம்புக்கு வர சொல்லி கூப்பிடுறதுக்காக வந்திருந்தாங்கடி. சரிக்கா, நீங்க எப்ப வரீங்க? நாங்க இன்னும் கொஞ்ச நேரத்துல வீட்ல இருந்து கிளம்பிடுவோம். கவிதா, அந்த தர்தரம் பிடிச்சவள அடிச்சு துரத்திட்டியா? என்னால அவளை சகிச்சுக்கவே முடியல. அவளை பார்த்தாலே பொத்திக்கிட்டு எறிகிற மாதிரி இருக்க. அவளால நம்ம வீட்ல எப்ப பார்த்தாலும் பிரச்சனைதான். அக்கா, இனி அவளை பார்த்து நீ டென்ஷன் ஆக வேண்டிய அவசியமே இருக்காது. அவ நேத்தே ஓடி போயிட்டா. கவிதா, என்ன சொல்ற? அவ போயிட்டாளா? ஆமாக்கா, நம்ம பேசாது தெரிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். அதோட நீயும் மிரட்டினதால பயந்து போய் இங்க இருந்தா சரிப்பட்டு வராதுன்னு சொல்லாம கொல்லாம நேத்து நைட்டே ஓடிட்டா. அப்பாடா, இத கேட்டதும் தான் எனக்கு நிம்மதியாவே இருக்கு. மகா, என்னென்ன சிரிச்சுட்டே வரீங்க? ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்களா? அதை ஏன் மகா கேக்குற? வீட்டுக்கு திருட வந்துட்டான்னு திருக்கு போன் பண்ணிருந்தோம்ல, அவனும் ஜாக்கிங்க பாதியிலே முடிச்சிட்டு வீட்டுக்கு திருடனை பிடிக்கிறதுக்காக வந்துட்டான். என்கிட்ட வந்து திருட எங்கன்னு கேட்டான். நான் அவன்கிட்ட இந்த ரூம்ல இருக்கான்னு சொல்ல திருவுக்கு சுத்தமா புரியல. நான் நடந்த விஷயம் எல்லாத்தையும் சொன்னதுக்கு அப்புறம் விழுந்து விழுந்து சிரிச்சாமா. அதை நினைச்சுதான் நான் சிரிச்சுக்கிட்டே வந்தேன். இங்க பாரு மகா, உனக்கு ஏன் அவரை பார்த்து அப்படி தோணுச்சுன்னு எனக்கு தெரியல. தெரிஞ்சு சொன்னியோ இல்ல தெரியாம சொன்னியோ, உண்மையை சொல்லணும்னா அவர் கிட்டத்தட்ட திருட மாதிரி தான். என்னென்ன சொல்றீங்க? புரியல. அவரு காவேரி அக்கா கழுத்துல தாலிய கட்டி வீட்டோட மாப்பிள்ளையா இருக்கிறதோட இத்தனை வருஷத்துல ஒரு 10 பைசா கூட சம்பாதிச்சு இந்த குடும்பத்துக்காக கொடுத்ததே இல்ல. அவர் சம்பாதிச்சு கொடுக்கணும்னு இங்க இருக்க யாரும் எதிர்பார்க்கவும் இல்ல. ஆனா காவேரி அக்காவுக்கு அவர் எதுவுமே பண்ணதில்ல. அதோட விட்டார மனுஷன் பேராசையில
இந்த ஒட்டுமொத்த சொத்தையும் எப்படியாவது ஆட்டிய போடலாம் தான் காத்துக்கிட்டு இருக்காரு. டைம் கிடைச்சா சாப்பிட்டுருவாரு. அப்படிப்பட்ட ஆளு. என்னென்னமோ சொல்றீங்க. அம்பிகா அம்மா மகனுக்கு அவரை பத்தி எதுவும் தெரியாதா? தெரியாம எப்படி மகன் இருக்கும்? நல்லாவே தெரியும். ஆனா திரு காட்டிக்க மாட்டான். ஏன்னா அவன் குணம் அப்படி. காவேரி, நாம எப்பவும் பண்றதை விட இந்த தடவை நாம பண்ண போற இந்த நோன்பு ரொம்ப சிறப்பா இருக்கணும். இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் உன் அக்கா காஞ்சனா இதுல கலந்துக்க போறத நினைச்சா என் மனசுக்கு சந்தோஷமாவும் நிறைவாவும் இருக்கு. உண்மைதாமா. என்ன மாமா, ஏற்பாடெல்லாம் பலமா இருக்கு. காஞ்சனா, உண்மையை சொல்லணும்னா இன்னைக்கு என் மனசுக்கு ரொம்ப நிறைவா இருக்கு. ஒவ்வொரு வருஷமும் இந்த பண்டிகை நடக்கும் போதெல்லாம் நீ வீட்டுக்கு வராம இருந்ததை நினைச்சு நான் ரொம்ப வருத்தப்பட்டு கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டே இருந்தேன். அதுக்கெல்லாம் பலனாதான் இத்தனை வருஷம் கழிச்சு இந்த பண்டிகையில நீ கலந்துக்கிறதோட என் பேத்தியும் அந்த வம்சாவழி விளக்க ஏத்த போறா. அதனால இந்த பண்டிகை நம்ம வீட்டுக்கு ரொம்ப ஸ்பெஷல். நீங்க ஃபோன் பண்ணதும் சந்தோஷமா ஃபோன் எடுத்தேன். ஃபோன்ல மேடம் மாதிரி பேசினதும் பயந்துட்டேன்க்கா. ஐயோ, நேர்ல பார்த்தாதான் திட்டுவாங்க. இப்ப ஃபோன் பண்ணியும் திட்ட ஆரம்பிச்சிட்டாங்கன்னு நினைச்சியா? இங்க பாரு, இன்னும் எத்தனை நாளைக்கு இப்படி பயந்துகிட்டே இருக்க போற? இதுக்கப்புறமும் நீ இந்த ஸ்கூல் குழந்தைங்க மாதிரி அழற வேலையெல்லாம் வச்சுக்க கூடாது. தைரியமா என்ன எதுக்குமா திட்டுறீங்கன்னு கேட்கணும். புரிஞ்சுதா? புரிஞ்சுதுக்கா. அதை விடுங்க. இப்ப நான் ஒண்ணு சொல்லட்டுமா? அது என்ன கஞ்சத்தனமா ஒண்ணே சொல்றேன்னு? நிறைய சொல்லு, நான் கேட்டுட்டே இருக்கேன். சொல்லு. இப்ப நீங்க கட்டியிருக்கிற இந்த சேலையில உங்களை பார்த்தா அப்படியே தேவதை மாதிரி இருக்கீங்கக்கா. நீங்க கொல்ல அழகு. ஏன் கண்ணை பற்றும் போல இருக்கு. அப்படி சொல்றியா? நீ சொன்னா சரியாதான் இருக்கும். சரி, மேடம் ஏன் ஃபோன் பண்ணல? நீங்கலாம் பெரிய ஆளுங்கப்பா. உங்களுக்குலாம் உங்க அம்மா தான் ஃபர்ஸ்ட். நாங்கெல்லாம் எத்தனை வருஷம் லவ் பண்ணிருந்தாலும் ஒரே செகண்ட்ல சாரின்னு சொல்லிட்டு போய்கிட்டே இருப்பீங்க. நிவ்யா, சாரி. ஐ எம் ரியலி வெரி சாரி. அன்னைக்கு நான் அப்படி நடந்துக்கிட்டதை நினைச்சு நான் இந்த நிமிஷம் வரைக்கும் ஃபீல் பண்றேன். அந்த சிச்சுவேஷன்ல எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. ஐ எம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி. ஹே, கூல் திரு. எனக்கு உன்னை பத்தி நல்லா தெரியும். நான் இப்ப சும்மா விளையாட்டுக்கு தான் சொன்னேன். நீ சீரியஸ் ஆகாத.